நீ எல்லாம் கட்சிக்கு எதுக்கு? அண்ணாமலையை திட்டி வெளியே அனுப்பிய அமித்ஷா. அவமானத்தில் அண்ணாமலை. அதாவது தமிழக பாஜகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல் குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் கூறிய தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையேயான பனிப்போர் குறித்து கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட போதே நிர்மலா சீதாராமன் விரும்பவில்லை என்றும், அண்ணாமலையின் தலைமையால் தமிழகத்தில் கட்சி வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியதாகவும் பிரகாஷ் சுவாமிநாதன் தெரிவித்தார். சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலையை தவிர்த்து பிற தமிழக தலைவர்களின் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்ததாகவும், கூட்டணியை உருவாக்க தவறியதாக அவர்களை கண்டித்து கொண்டதாகவும் பிரகாஷ் சுவாமிநாதன் கூறியிருந்தார். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற முக்கிய குழு கூட்டங்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது அவரது அதிருப்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் நிர்மலா சீதாராமனுடான மோதல் காரணமாகவே அண்ணாமலை இந்த கூட்டங்களை தவிர்த்து வருகிறார் என்றும் பிரகாஷ் சுவாமிநாதன் கூறியிருந்தார். அதாவது இதற்கு முன் நடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் பாஜகவின் முடிவு அண்ணாமலையின் தனிப்பட்ட ஈகோ காரணமாக எடுக்கப்பட்டது என்று நிர்மலா சீதாராமன் நினைப்பதாகவும் பிரகாஷ் சுவாமிநாதன் கூறினார். எனினும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆர்வம் காட்டவில்லை என்றும், அவர் மத்திய தலைமைக்கு தெரிவித்தாலே மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலான மத்திய தலைமை தனித்து போட்டியிட முடிவு செய்தது என்று குறிப்பிட்டார். மேலும் பாஜகவின் இந்த உட்கட்சி மோதல் வரவிருக்கும் தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் என்றும், இது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்று பிரகாஷ் சுவாமிநாதன் கூறியதோடு, இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்ற பிரிவினரை தூண்டிவிட்டு அதிமுகவின் வாக்குகளை பிரிக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் பாஜகவை விட்டு வெளியேறும் நிர்வாகிகளிடமிருந்து வெளிப்பட்ட குரல் இப்போது ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. மேலும் அது தவிர அதிமுகவுடனான கூட்டணி குறித்தும் பாஜக தலைமை மற்ற சீனியர்களும் இருந்து கருத்து மோதல் உண்டாக்கியுள்ளது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் அண்ணாமலை மற்றும் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. இதை கட்டுப்படுத்த முடியாமல் டெல்லி தலைமை திணறி வருகிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.